3 நாடுகளுக்கு அரசு முறை பயணம் மேற்கொள்ள இருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி. அந்த வகையில் தற்போது இந்தோனேஷியா நாட்டிற்கு புறப்பட்டிருக்கிறார் பிரதமர் மோடி. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், பிரதமரின் இந்த பயண திட்டம் தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. பிரதமர் மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக 3 நாடுகளுக்கு புறப்பட்டிருக்கிறார். தன்னுடைய 6 நாட்கள் அரசுமுறை பயணத்தின் முதல் அங்கமாக முதல் நாடாக பிரதமர் மோடி இந்தோனேஷியா புறப்பட்டு சென்றிருக்கிறார். இன்றிலிருந்து, அதாவது ஜூலை 6 ஒரு 8ஆம் தேதி வரை பிரதமர் மோடி இந்தோனேஷியாவில் பயணம் மேற்கொள்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தோனேஷியாவிற்கு பிரதமர் மோடி ஒட்டுமொத்தமாக இது மேற்கொள்கின்ற 4வது அரசுமுறை பயணம். 2018க்கு பிறகு பிரதமர் மோடி மேற்கொள்கின்ற முதல் பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பயணத்தின் போது அவர் அந்த நாட்டினுடைய அதிபர் பிரபாவோ சுபியாந்தோவை சந்தித்து இந்தோ பசிபிக் பிராந்திய பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இது தவிர இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் பிரதமர் மோடி உரையாற்றுகிறார். இது தவிர அங்கு இருக்கக்கூடிய மிக பழமையான பிரம்பானன் என்ற சிவன் கோவிலுக்கும் சென்று பிரதமர் மோடி வழிபாடுகளை மேற்கொள்கிறார். இந்த பிரம்பானன் என்கிற சிவன் கோயில் 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மிக பழமையான சிவன் கோவில். இந்த சிவன் கோவிலை யுனெஸ்கோ பாரம்பரிய உலக நினைவு சின்னமாக அறிவித்திருக்கிறது. அந்த புகழ்பெற்ற சிவன் கோவிலில் பிரதமர் மோடி தரிசனமும் மேற்கொள்ள இருக்கிறார். தனது இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி அங்கிருந்து புறப்பட்டு அவர் ஆஸ்திரேலியா செல்கிறார். ஆஸ்திரேலியாவில் அந்த நாட்டினுடைய பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸை சந்தித்து பேசும் பிரதமர் மோடி வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து அந்த பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி தன்னுடைய கடைசி அரசுமுறை பயணத்தினுடைய அங்கமாக அவர் நியூசிலாந்து செல்கிறார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் நியூசிலாந்து நாட்டிற்கு செல்வது இதுவே முதல் முறை. அந்த நாட்டினுடைய பிரதமர் லக்சனின் அழைப்பை ஏற்று பிரதமர் மோடி சென்றிருக்கிறார். அங்கும் பல்வேறு முக்கியமான நிகழ்வுகளில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய 3 நாடுகளுக்கு அரசு முறை பயணம் மேற்கொள்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அந்த வகையில் தற்போது இந்தோனேஷியா நாட்டிற்கு புறப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.